அழகி புத்தம் புதிய மெகா தொடர். இந்த தொடர்கதை பற்றிய உங்க கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மறக்காம லைக் பண்ணுங்க. கொஞ்சம் வித்தியாசமான வினோதமான ஒரு தொடர்கதை, யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. வீடு சூப்பரா இருக்குல்ல? உனக்கு இன்னும் கட்டி வச்சிருக்காங்க, உள்ள போ. மொவல என்ன வேலையா வந்திருக்கோ? வீடு நல்லா இருக்கா? இந்த அம்மா பெத்த புள்ளைக்கே இவ்வளவு கோவம் வருது, அப்ப அந்த அம்மா எப்படின்னு பாத்துக்க. மன்னிக்கணும், மன்னிச்சாதான் நீ இன்ஸ்டிடியூட்டுக்குள்ள கால் வைக்க முடியும், தெரியும்ல? நீ வேற ஏண்டி அடி வயித்துல புளிய கரைக்கிற? இன்னைக்கு உங்க வீட்டுல என்ன சொல்லிட்டு வந்திருக்க? இன்ஸ்டிடியூட்டுக்கு போறேன்னு தான் வந்திருக்க. நாளைக்கு வரணும்ல, பாத்துக்க. ஒழுங்கா மன்னிப்பு கேட்டு, நான் பேசுறது தப்புதான், நான் அப்படி கேட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துரு. சரி. ராஜகிளியம்மா, 2 பிள்ளைங்க வெளியே நிக்காங்க, உள்ள கூப்பிடு. சரிங்கம்மா. அவள் பேரை நாளும் அசை போடும் உள்ளம், அவள் போகும் பாதை நிழல் போல செல்லும். மௌனம் பாதி மோகம் பாதி என்னை கொல்லும் என்னாலும். பொட்டு வைத்த ஒரு வட்ட நிலா, குளிர் புன்னகையில் என்னை தொட்ட நிலா, என் மனதில் அம்பு விட்ட நிலா, இது எட்ட நின்று என்னை சுட்ட நிலா. ரோஹித், காரை ரெடி பண்ணி, நான் ஆபீஸ் கிளம்பணும். உள்ள போறதுக்கே தகுதி இல்ல, எப்படிதான் மன்னிப்பு கேட்க போறியோ? நான் கேப்பேன், கேட்டுதான் ஆகணும், வேற வழி. அந்த பையனே சிடுமூஞ்சி மாதிரி இருந்தான், அம்மா எப்படி இருக்காவளோ யாருக்கு தெரியும்? உள்ள வாங்கம்மா, ஏன் வெளியில நின்று இருக்கீங்க? சார், எங்களை தெரியுதா? நல்லாவே தெரியுது, உள்ள வாங்க. அந்த அம்மா ரொம்ப கோவப்படுவாங்களா? அந்த சார் ரொம்ப கோவப்படுதாரு, அவங்க அம்மாவும் ரொம்ப கோவப்படுவாங்களா? அது நீங்க நடந்துக்க பொறுத்துதான் இருக்குது. அத்தி, இவ வேற ரொம்ப பேசுவாள. அழகி, நீ உள்ள போயிட்டு வாயே. வாடி. இவ வாய நம்பில நான் உள்ள போக மாட்டேன். அழகி, நீ உள்ள போயிட்டு வா. 2 பேருமே உள்ள வாங்க. சரிங்கண்ணா. தைரியமா உள்ள வாங்க. இதுல இருங்க, அம்மா கூட்டிட்டு வரேன். சரிங்கண்ணா. அத்தாடி, இது வீடா இல்லனா இதுதான் மாளிகை நினைக்க. எப்படி இருக்கு பாருடி. சூப்பரா இருக்கு. அந்த சோபா பாரு. பார்த்தேன் பாரு. வெளியிலே இவ்வளவு அழகா இருக்குன்னா வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? இந்த வீட்டுல வாழ போறவா கொடுத்து வச்சவா எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? அந்த கோவக்காரனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்குமா முடிஞ்சிருக்காதா? இப்ப எனக்கு அது ரொம்ப முக்கியம் பாரு. நானே மன்னிப்பாங்களா மன்னிக்க மாட்டாங்களான்னு பயத்துல நின்னுகிட்டு இருக்கேன். இதுல கல்யாணம் முடிஞ்சிட்டா முடியலன்னு எனக்கு கவலை பாரு. உன் கவலை உனக்கு, என் கவலை எனக்கு. வீடு இவ்வளவு அழகா இருக்கு, எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோ? உள்ள வாங்கம்மா. எத்தனை அடுக்குதான்? அப்ப இதுவும் வீடு இல்லையா? பாரு, வீட்டுக்குள்ளே மரம். நல்லா இருக்குல்ல? இங்கெல்லாம் ஏசி போட்டிருக்கா பாரு. ஓ, அதான் குளிருதா? சோப்பா, இப்பதான் நீ அதையே கண்டுபிடிச்சியா? நானும் அதான் நினைச்சேன், வெளியில ஹீட்டா இருக்குது, இங்க குளுமையா இருக்கேன்னு. ஓ, இதுதான் ஏசியா? பாரு, இந்த இடத்துல ஏசி போட்டிருக்காவனா வீட்டுக்குள்ள எப்படி இருக்கும்? அம்மா, உள்ள வாங்க. வந்துட்டேனா? சரி சரி, பார்த்ததெல்லாம் போதும், உள்ள வா. இங்க பாரு அழகி, அவங்க மன்னிக்கிறேன்னா கால்ல கூட விழுந்துரு. எல்லாத்துக்கும் தயாரா தான் வந்திருக்க. ஆத்தி, இது வீடா ஹோட்டலா? எனக்கு தலையே சுத்திரும் போலுக்க. யாருமா, என்ன வேணும்? அத்தி, இதா அவங்க அம்மா நினைக்க. எட்டி மன்னிப்பு கேளு போ. வணக்கம். வணக்கம். யாருமா, என்ன வேணும்? என் பேரு அழகி. சரி, நேத்து உங்க மகன் இன்ஸ்டிடியூட்டுக்கு உதவி பண்ண வந்திருந்தாங்க. என்ன உதவினாலும் கேளுங்க, செய்யறோன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னனாலதான் நான் உதவி கேட்டேன். ஆனா உங்க மக கோவப்பட்டுட்டு வந்துட்டாங்க. அத்தி மறுபடியும் எனக்கு காத்து விட்டுட்டால. இங்க இந்த வீட்டுக்கு போக முடியுமான்னு
என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? அவங்க தான் எந்த உதவினாலும் கேளுங்கன்னு சொன்னாங்க. அந்த நம்பிக்கையில தான் நான் உதவி கேட்டேன். நம்பிக்கையில உதவி கேட்டியா? ஆமா, நம்பிக்கையில தான் உதவி கேட்டேன். அவங்க எப்பேற்பட்ட உதவி செய்வாங்கன்னு சொன்னனால தான் நம்பி உதவி கேட்டேன். அதுக்கு உங்க மகன் கோவப்பட்டுட்டு வந்துட்டாங்க. அவங்க மகனை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்க? உனக்கு எவ்வளவு நெஞ்செழுத்தம் இருக்கணும். என்ன உசுரோட விடப்படாது முடிவு பண்ணி கூட்டு வந்திருக்கேன்னு. கோவப்பட்டு வந்தது மட்டும் இல்லாம எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுத்த செக் நன்கொடை எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. இப்ப எங்க இன்ஸ்டிடியூட்ல என்னன்னா என்ன உள்ள விட மாட்டேங்காங்க. ஒழுங்கா உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க எங்க இன்ஸ்டிடியூட்டுக்கு கொடுத்தீங்களே காசோல செக் நன்கொடை எல்லாத்தையும் திருப்பி வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டாங்க. ரோஹித், செல்வா கூப்பிடு. இவங்கதான் கோபப்பட்டுட்டு கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. உன்னை நம்பி வந்ததுக்கு. ரோஹித், என்ன என்ன நடந்தது? அது வந்துமா, நான் சொல்றேன். சொல்லு. இவங்க தான் எங்க இன்ஸ்டிடியூட்ல எந்த உதவினாலும் செய்வேன்னு வாக்கு கொடுத்திருக்காங்க. அதை நம்பி தான் நான் உதவி கேட்டேன். அதை மறுத்தது மட்டும் இல்லாம எனக்கு தண்டனையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. இப்போ எங்க இன்ஸ்டிடியூட்ல என்ன சேர்த்துக்க மாட்டாங்க. உங்ககிட்டயும் உங்க மகன்கிட்டயும் நான் மன்னிப்பு கேட்கணுமா? அது மட்டும் இல்ல, இவங்க நன்கொடையா கொடுத்ததை திருப்பி வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதையும் திருப்பி கேட்டுட்டு இருக்காங்க. அத்தியவை முறைக்கிறானே. இவ தெரிஞ்சு பேசுறாளா இல்ல தெரியாம தான் பேசுறாளா? வாக்கு கொடுத்தா செய்யணும்ல. கட்டாயமா வாக்கு கொடுத்தா செய்யணும், இல்லனா வாக்கு கொடுக்க கூடாது. நீங்க கரெக்டா சொன்னீங்க. வாக்கு கொடுத்தா அதை நிறைவேற்றணும். உங்க வாக்க நம்பி தானே நாங்க நம்பிக்கையில உதவி கேக்குறோம். அதை அலட்சியப்படுத்தினது மட்டும் இல்லாம எனக்கு தண்டனையும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க. என்ன உதவி கேட்ட? இவங்க தான் படிப்புக்காக எந்த உதவி கேட்டாலும் செய்வேன்னு சொல்லியிருந்தாங்க. ஆமா, அந்த படிப்பு சம்பந்தமா தான் உதவி கேட்டேன். அதுக்கு போய் கோபப்பட்டுட்டு வந்துட்டாங்க. ஐயோ, உன்னை மன்னிப்பு கேட்க என்னடி கூட்டிட்டு வந்த? என்னடி மன்னிப்பு தானே கேட்டுட்டு இருக்க? கொன்னே போட்டுவேன். மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கியா? என்ன உதவிமா? நான் செய்யறேன், சொல்லு. எனக்கு காசு பணம்லாம் வேண்டாம். சரி. எங்க வீட்ல என்ன படிக்கிறதுக்கே அனுப்ப மாட்டேங்காங்க. எங்க அண்ணிக்காரிக்கு நான் படிக்கிறதே பிடிக்கல. எனக்கு படிக்கணும்னு ஆசை. எனக்கு காசு பணம் வேண்டாம். எங்க வீட்ல வந்து இவளை படிக்க வைங்கன்னு நீங்க சொல்ல வரணும். உங்களை மாதிரி பணக்காரங்க படிச்சவங்க சொன்னா எங்க வீட்ல கேட்பாங்க. எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு, அதனால தான் வர சொன்னேன். அதுக்கு போய் சரி, யார் உங்ககிட்ட கோபப்பட்டாங்களோ அவங்களே உங்க வீட்ல வந்து பேசுவாங்க. போதுமா? செல்வா, என்ன வாக்கு கொடுத்துருக்கல. இந்த உதவி நீ சொல்லலையே. இந்த உதவி தான் செய்யப்படுதுன்னு சொல்லி தான் அந்த பொண்ணு கேட்டிருக்க மாட்டா. எல்லா உதவியும் செய்வேன்னு சொன்னனால நம்பிக்கையோட இந்த பொண்ணு கேட்டிருக்கா. ரோஹித், போய் பேச சொல்லு. கரெக்ட் ஆண்டி, நான் அப்படிதான் நம்பிக்கையோட கேட்டேன். சரி, கட்டாயமா பேச வருவாங்கம்மா. தேங்க் யூ. அப்புறம் எங்க இன்ஸ்டிடியூட்ல நீ தொடர்ந்து படிக்கலாம். ரோஹித், அந்த இன்ஸ்டிடியூட்ல இருந்து வாங்குனத ரெட்டத்தடியா திருப்பி கொடுக்கணும். ஓகேம்மா. உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுங்க. நான் மன்னிப்பு கேட்கறேன். அட பாதவதி, மன்னிப்பு தானடி கேட்க வந்த. இப்படி போட்டு கொடுக்க காடி வந்த. இல்லம்மா, நீ மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். நீ எந்த தவறும் செய்யல. இல்ல, நான் ஒருவேளை அநாகரிகமா பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. தப்பு பண்ணதே இந்த வீட்டுல உள்ளவங்க தான். அவங்களே உன்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்க. ரோஹித், மன்னிப்பு கேட்டுட்டு அந்த பொண்ணுக்கு வேண்டிய உதவியை செய்ய சொல்லு. இது இந்த ராஜகிளியோட ஆர்டர். என்னது? செல்வா அந்த பொண்ணுகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என்ன என்ன நடக்குதுங்க? செல்வா மன்னிப்பு கேட்டு அம்மா பத்தி தான் நான் நான் எப்படி ஆர்டர் போட்டிருக்குது. ராஜகிளி அம்மா. அடப்பாரவத்தி, குடும்பத்துக்குள்ள நாரத வேலைய பார்த்துட்டியே. மன்னிப்பு கேட்டு செல்வா. எனக்கு ஒண்ணும் புரியல. நான் எதுக்கு? பரவாயில்ல, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டாம். இல்ல, ராஜகிளி அம்மாவோட ஆர்டரு. மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். செல்வா. இல்ல பரவாயில்ல, இல்ல பரவாயில்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அந்த ஆண்டிய எங்க வீட்ல இருந்து பேச சொல்லுங்க, அது மட்டும் போதும். செல்வா, என்ன மன்னிச்சிரு. நான் பேசுனது நடந்துகிட்டது எல்லாம் தப்புதான். என்ன மன்னிச்சிரு. இல்ல ரோஹித், ராஜகிளி அம்மா கிட்ட சொல்லு. நான் மன்னிப்பு கேட்டேன்னு. இல்ல பரவாயில்ல, மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். அந்த ஆண்டிய எங்க வீட்ல இருந்து பேச சொல்லுங்க, அது மட்டும் போதும். செல்வா, ராஜகிளி அம்மா கிட்ட சொல்லு.
மன்னிப்பு கேட்டாச்சுனே. இல்ல பரவாயில்ல, நீங்க மன்னிப்பெல்லாம் கேட்க வேண்டாம். ஐயோ, அதான் மன்னிப்பு கேட்டுட்டானே செல்வா. அட போதவதி, அத அவர் மன்னிப்பு கேட்டுட்டாரே, சரி மன்னிச்சிட்டுன்னு சொல்லிட்டு வாயே. மன்னிப்பு கேட்டாங்களா? அவங்க முறைச்சிட்டுல நிக்கிறாங்க. ஐயோ செல்வா, அம்மா. வேண்டாண்டி, வாடி போயிரலாம். இல்ல, இப்போ நான் ஒண்ணு அவங்கள சாரி கேட்கலாம் சொல்லலையே. அவங்க என்ன முறைக்கணும்னு அவசியமே இல்லையே. ஏன் என்ன பார்த்து முறைக்கீங்க? செல்வா, சாரி, நான் செஞ்சது தப்பு. நான் நடந்துகிட்ட விதம் தப்பு. என்ன மன்னிச்சதே. ம், பரவாயில்ல, இருக்கட்டும். நான் உங்களை மன்னிச்சிட்டேன். செல்வா, அம்மா ஆர்டர். அம்மா, அதான் மன்னிப்பு கேட்டாரே, சரின்னு போயிருக்கலாம்லாமா. நான் படிக்கிற இன்ஸ்டிடியூட்ல இருந்து வாங்கிட்டு வந்ததெல்லாம் திருப்பி கொடுத்துருவீங்கல்ல? நம்பிக்கையோட போலாம்ல? ஆர்டர் போட்டிருக்கதே ராஜகிளி அம்மா. இந்நேரத்துக்கு இன்ஸ்டியூட்டுக்கு எல்லாம் திருப்பி போயிருக்கோம். நீ தைரியமா போலாமா? திரும்ப இங்க வர்ற மாதிரி வச்சுக்கிடாதீங்க. அப்புறம் எங்க வீட்டுக்கு ஆல்ரெடி போயிருப்பாங்க. போங்கம்மா. நான் இங்க தானே இருக்கேன். யாரு போனா? ஓ, ஆன்ட்டி போயிட்டாங்களா? ஆன்ட்டியா? அவங்கெல்லாம் வெளியிலலாம் வரமாட்டாங்க. அவங்க ராஜவம்சமா. இப்போ எங்க வீட்டுக்கு யார் போயிருக்கா? அவங்க புள்ளதான் போயிருப்பாரு. அவங்க புள்ள? இப்போ யார மன்னிப்பு கேட்க வச்சியோ அவர்தான் ராஜகிளி அம்மாவோட பையன். இந்த அரமனை வாரிசு, ஒரே வாரிசு, செல்வா தம்பி. என்ன சொல்றீங்க? இவரு போய் எங்க வீட்ல பேச போயிருக்காரா? முடிஞ்சது. அது எங்க அன்னிக்கறி இன்னைக்கு என்ன உண்டில நாக்க போறா. உனக்கு தேவனா மன்னிப்பு கேட்க வச்சல்ல? எடி வசமா மாட்டிக்கிட்டோம். இவரு போய் வீட்ல பேசினா இவர் யாரு என்ன? ஐயையோ, பெரிய பிரச்சனை ஆயிருமே. எங்க அன்னிக்கறி கதை கட்டி விட்டுவாளே. போச்சு, படிக்க அனுப்ப மாட்டாங்க. அது மட்டும் இல்ல, நாளைக்கு யாரையாவது பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருவாங்க. அத்தடி நான் செத்து போச்சுது. இதுக்குதான் இந்த மாதிரி பணக்காரங்க கிட்ட எல்லாம் உதவி கேட்டே வரக்கூடாதுங்க. இப்ப இருக்குது போச்சு. எல்லாம் ஒன்னாலதான். நான் வேண்டான்னு இருந்தேன், நீ தானே ஆசை காட்டின. இப்ப பாரு. செல்வா போய் எவ்வளவு நேரம் இருக்கும்? நீங்க ஆர்டர் போட்டோன்னே போயிட்டாருமா. இப்படியே வீட்டை கண்டுபிடிச்சு போறதுக்கு நேரம் ஆகும்ல? செல்வத்தம்பி பத்தி தான் உங்களுக்கு நல்லா தெரியுமே. அவர் மூளை ரொம்ப ஷார்ப்பு. இன்னத்துக்கு வீட்டை கண்டுபிடிச்சிருப்பாரு. இன்னத்துக்கு வீட்டில் உள்ளவங்கிட்ட பேச ஆரம்பிச்சிருப்பாரு. ஆனா அந்த பொண்ணு என்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காளே. அது கிராமம் இல்லாமா, அதான் அந்த பொண்ணு பயப்படுதோ என்னமோ. சரி, நீ காரை ரெடி பண்ணு, அது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ராஜகிளி அம்மா, நீங்க நான் சொல்றத செய். ஐயோ, பயங்கரமா புழுங்குதே. வீட்ல யாரு? உங்களுக்கு அது வேணும்? அத்தி, இவ என்ன ராஜ தரையாட்டு இருக்கா? யார் வேணும்? உள்ள வாங்க, உள்ள வாங்க. யார பார்க்க வந்திருக்கீங்க? இது என் வீடுதான், என் வீடேதான். உட்காருங்க. என் வீட்டால பார்க்கணுமா? அவளை நான் கூட்டிட்டு வரேன். உட்காருங்க, உட்காருங்க. ஐயோ, இப்ப பார்த்து இந்த மாமியார் கிழவி வேற காணுமே. அத்தி பெரிய கோடிசனா இருப்பான் போலுக்க. அவன் கோட்டை சுட்டெல்லாம் பார்த்தா அப்படிதானே இருக்குது. வீட்ல யாராவது பெரியவங்க இருக்காங்களா? நானும் பெரிய ஆளுதான். சொல்லுங்க. இல்ல, பொண்ணை பெத்தவங்க அம்மா அப்பா யாராவது இருக்காங்களா? பொண்ணு பெத்தவங்களா? அத்தி, அப்படின்னா? பொண்ணை பெத்த அம்மா அப்பாவை எங்கன்னு கேட்டேன். அப்படின்னா அத்தடி பெரிய கோடீஸ்வரனா இருக்கா? அழகியோட அழக பார்த்து மயங்கி பொண்ணுக்குன்னு கேட்டு வந்துட்டானா? நாம எதை நடக்க கூடாது நினைச்சு பயந்துமா, அது நடந்திருக்கும் போலயே. பொண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. யார் நீங்க? பொண்ணை பெத்த அம்மாவும் அப்பாவும் வர சொல்லுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும். எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வீட்டு பொண்ணு நீ பொண்ணு கேட்டு வந்திருப்ப? நான்சென்ஸ். நான் பொண்ணு பெத்தவங்க கிட்ட பேசணும். அனாவசியமா பேசிட்டு இருந்தீங்க. ஓஹோ, வீடு தேடி வந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துட்டா? அந்த கழுதைய வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க, படிக்க அனுப்பாதீங்கன்னு தலைப்பாடு அடிச்சுக்கிட்டேன். யாரு கேட்டா? இப்ப பாரு, கண்டவெல்லாம் வந்து பொண்ணு கேக்குற அளவுக்கு இந்த குடும்பம் நாரிட்டு கிடக்குது. ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன், யாது பண்ணுவேன்? என் குடும்ப மானம் போச்சுதே, போச்சுதே. கோவத்தை கலப்பக்கூடாது. பொண்ணை பெத்தா அம்மா அப்பா கொடுங்க, நான் அவங்க கிட்ட பேசணும். எனக்கு தேவையில்லாம வெட்டியா பேசுறதுக்கு டைம் இல்ல. பொண்ணை பெத்தா அம்மா அப்பா வர சொல்லுங்க. அட எடுப்பட்ட பையல, எவ்வளவு தைரியம் இருந்தா வீடு தேடி வந்து பொண்ணு கேட்க வந்திருப்ப? பொண்ணு கேட்க வந்திருக்கனா? ஓ ரோஹித்! மாமியார் கிழவி, மாமனாரே, என்ன தொட்டு தாலி கட்ட என் பூசை, எல்லாரும் வாங்க. ரோஹித்!